Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல PGTRBல education methodology பார்க்குறோம். அண்ட் இது எல்லா மேஜருக்கும் ரிலேட் ஆனது. இதோட ஃபர்ஸ்ட் யூனிட், அதாவது நியூ சிலபஸ்ல இருக்கக்கூடிய MCQs பார்க்குறோம். அண்ட் இந்த MCQs பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல்ல இருக்கும். இதோட கூடவே ஒரு கொஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா அதோட அப்ரிவியேஷன்ஸாக இருக்கட்டும், ஸ்கீம்ஸு, இயர்ஸு, பிளான்ஸு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமுமே ஆன்சர்ஸோட நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் யூனிட் 1 ரிலேட்டட் உங்ககிட்ட இருக்கும். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் ஒன், who laid the foundation for the expansion of secondary education in India? Options: Woods Dispatch, Lord Macaulay, Sargent Report, Kothari Commission. Correct option B, Lord Macaulay. தமிழ்ல பாருங்க, இந்தியாவில் 2ஆம் நிலை கல்வி விரிவாக்கத்தின் அடித்தளத்தை அமைத்தவர் யார்? இதோட கரெக்ட் ஆப்ஷன் பி, லார்டு மெக்காலே. அதாவது அட் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மெக்காலேஸ் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ வந்து கிரியேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1835 இந்த மெக்காலே மினிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆங்கில கல்வியை வந்து ஊக்குவிக்குது. அதே போல செகண்டரி எஜுகேஷனோட அடித்தளமா இருக்குது. அதே போல பாரம்பரிய மொழிகளான சான்ஸ்கிரிட், பாரசீகம் இதெல்லாம் மாற்றி ஆங்கில கல்வியை வந்து மையப்படுத்தப்பட்டது. அதாவது வெஸ்டர்னைஸ்டு நாலேஜை வந்து இதன் மூலமா தான் வந்து கொண்டு வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which document introduced the grant in aid system to support secondary education? Options: Hunter Commission, Woods Dispatch, முதலியார் கமிஷன், மெக்காலே மினிட். இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் பி, வுட்ஸ் டிஸ்பேட்ச். அதாவது 2ஆம் நிலை கல்வியை ஆதரிக்க உதவித்தொகை முறையை அறிமுகப்படுத்தியது வுட்ஸ் டிஸ்பேட்ச். இந்த வுட்ஸ் டிஸ்பேட்ச் பார்த்தீங்கன்னா 1854 அமைக்கப்படுது. அதே போல இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய கல்வியின் மேக்னா கார்ட்டா என்று அழைக்கப்படுகிறது. மேக்னா கார்ட்டா நமக்கு சொல்லும் போதே இங்கிலாந்து தான் நமக்கு ஞாபகம் வரும். அதுலேயே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வுட்ஸ் டிஸ்பேட்ச் தான் வந்து இந்திய கல்வியியல் மேக்னா கார்ட்டா அப்படின்னு அழைக்கப்படுது. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு விதிகளை பின்பற்றக்கூடிய தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு வந்து உதவித்தொகையை வழங்கும் முறையை வந்து அறிமுகப்படுத்துது இந்த வுட்ஸ் டிஸ்பேட்ச். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். Which commission recommended establishing boards of secondary and intermediate education? Options: முதலியார் கமிஷன், ஹார்டாக் கமிட்டி, கல்கத்தா யூனிவர்சிட்டி கமிஷன், சார்ஜென்ட் ரிப்போர்ட். கரெக்ட் ஆப்ஷன் சி, கல்கத்தா யூனிவர்சிட்டி கமிஷன். அதாவது 2ஆம் நிலை மற்றும் இடைநிலை கல்வி வாரியங்களை அமைக்க பரிந்துரைத்த கமிஷன் எது? கரெக்ட் ஆப்ஷன் கல்கத்தா பல்கலைக்கழக கமிஷன். இதோட இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட்லர் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. கல்கத்தா யூனிவர்சிட்டி கமிஷன் அல்லது சாட்லர் கமிஷன். இயர் பார்த்தீங்கன்னா 1917. தட் இஸ் அ நோட் இயர். உங்களுக்கு வந்து இங்கிலீஷை சொல்லும்போது ஒரு சில நேரங்களில் இயர்ஸ் வந்து தவறான உச்சரிப்புகளை கூட மாற்றி வருடங்கள் இருக்கும். நம்பர்ஸ் வந்து தவறான புரிதல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இயர்ஸ் வந்து தமிழ்லேயே சொல்கிறோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கல்கத்தா யூனிவர்சிட்டி கமிஷன் பார்த்தீங்கன்னா 1917 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சாட்லர் கமிஷன் அல்லது கல்கத்தா பல்கலை கமிஷன் அப்படின்றது வந்து இடைநிலை கல்விக்கான தனிப்பட்ட வாரியங்களை அமைக்கிறதுக்கு பரிந்துரைக்குது, ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா செகண்டரி அண்ட் இன்டர்மீடியட் எஜுகேஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதே போல இது வந்து ஒருங்கிணைந்த தேர்வு மற்றும் நிர்வாக முறையை வந்து உருவாக்குது. ஸ்டாண்டர்டைஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுதான் இதோட முக்கியமான பிரின்சிபலா பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன், வாட் த ஹார்டாக் கமிட்டி 1929 emphasized? Options: multipurpose schools, self-dependence in curriculum, vocational education, expansion of universities. Correct option B, self-dependence in curriculum. அதாவது ஹார்டாக் குழு இதோட வருஷம் பார்த்தீங்கன்னா 1929 எதை வலியுறுத்தியது? அதோட கரெக்ட் ஆப்ஷன் பி, பாடத்திட்டத்தில் சுய நிறைவு. கொஸ்டின்லேயே நம்ம பார்த்தோம் ஹார்டாக் குழுவோட வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1929.
இது வந்து எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியோட அளவை காட்டிலும் தரத்துக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது குவாலிட்டி இன் எஜுகேஷன், குவான்டிட்டியை விட குவாலிட்டி இன் எஜுகேஷனுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே போல பாடத்திட்டத்துல சுயநிறைவு மற்றும் நடைமுறை கற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்க. அதாவது ஃபோக்கஸிங் ஆன் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் லேர்னிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் எக்ஸ்பேன்ஷன். சும்மா வந்து சொல்லி கொடுக்கறத விட கற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுயநிறைவுக்கு வந்து நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஹார்டாக் கமிட்டி சொல்லுது. இதோட வருடம் 1929. அடுத்து, what proposed that no student under 11 years should be admitted to high school? Options: Macaulay, Sargent report, Kothari commission, Tarachand. Correct option B, Sargent report. அதாவது 11 வயதிற்கு குறைவான மாணவர்கள் உயர்நிலை பள்ளியில் சேரக்கூடாது என்று பரிந்துரைத்த அறிக்கை எது? கரெக்ட் ஆப்ஷன் சார்ஜென்ட் அறிக்கை. சார்ஜென்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது அதோட வருடம் பார்த்தீங்கன்னா 1944. இந்த அறிக்கை வந்து செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் வந்த ஒரு கல்வி திட்டமா பார்க்கப்படுது. அதே போல 11 வயதுக்கு குறைவா இருக்கக்கூடிய மாணவர்கள் உயர்நிலை பள்ளியில சேரக்கூடாது அப்படின்னு பரிந்துரைக்குது. இதோட முக்கியமான பிரின்சிபலாவும் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன், வாட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டார்கெட்டட் பை RMSA 2009? ஆப்ஷன்ஸ்: பிரைமரி, அப்பர் பிரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி. கரெக்ட் ஆப்ஷன் சி, செகண்டரி. அதாவது RMSA 2009 எந்த நிலை கல்வியை இலக்காக கொண்டது? அதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். ஆப்ஷன் சி, 2ஆம் நிலை. RMSA அப்படின்னு சொன்னா அதோட எக்ஸ்பேன்ஷன் நமக்கு தெரியணும். அதாவது ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், அதைத்தான் வந்து RMSA அப்படின்னு சொல்றோம். இதோட இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்லயே இருக்குது, 2009. அண்டு இது முக்கியமா இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதோட திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் நிலை கல்வியை பொதுமைப்படுத்த தான் வந்து தொடங்கப்படுது. அதாவது யூனிவர்சலைஸ் ஆக்சஸ் டு செகண்டரி எஜுகேஷன், அதுதான் அதோட முக்கியமான திட்டமா இருக்குது. அண்ட் மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் நிலை கல்வியில் தரமான கல்வி, குவாலிட்டி எஜுகேஷன் அட் செகண்டரி ஸ்டேஜ், அதுதான் அதோட முக்கியமான மோட்டோவா இருக்குது. அண்டு அது மட்டும் இல்லாம பள்ளி விட்டு விலகுவதை குறைத்தல், அதாவது ஸ்டாக்னேஷன் அண்ட் ட்ராப் அவுட்ஸ், அந்த ரேட்டை வந்து குறைக்கணும் அப்படின்றது தான் RMSAவோட முக்கியமான பிளானா இருக்குது. அதே போல அடிப்படை வசதிகள் எல்லாம் வந்து மேம்படுத்துறது, இதெல்லாம் வந்து அவங்களோட அடுத்தடுத்த வேலைகளா பார்க்கப்படுது. அதுலயுமே வந்து அவங்க கவனமும் செலுத்துறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், Sarva Shiksha Abhiyan 2001 focused on dash. Options: secondary education, universalization of elementary education, vocational training, higher education. Correct option B, universalization of elementary education. அதாவது சர்வ சிக்ஷா அபியான் 2001 எதில் கவனம் செலுத்துகிறது? கரெக்ட் ஆப்ஷன் தொடக்க கல்வியின் பொதுமைப்படுத்துதல், இதுல தான் பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்துது. அண்ட் சர்வ சிக்ஷா அபியான் தான் ஷார்ட்லி கால்ட் ஆஸ் SSA. இதோட வருஷம் பார்த்தீங்கன்னா 2001, உங்களுக்கு கேள்வியிலேயே இருக்குது. முக்கியமான எய்ம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் ஏஜ்டு 6 to 14, அதாவது 6 முதல் 14 வயதுள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கும் நோக்கத்துல தான் சர்வ சிக்ஷா அபியான் வந்து தொடங்கப்படுது. அதே மாதிரி இவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டென்ஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன், அதாவது தொடக்க கல்வியோட சேர்க்கை, தொடர்ந்து படிக்கிறது, தரம் மற்றும் அதுல கவனம் செலுத்துறது, இது எல்லாமே உங்களோட முக்கியமான ஃபோக்கஸா இருக்குது. அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல், அனைவருக்கும் கல்வி அப்படின்ற முழக்கம் தான் வந்து SSAவோட முக்கியமான மோட்டோவா இருக்குது, ஐ மீன் ஸ்லோகனா இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், what Samagra Shiksha unifies? Options: only secondary schools, pre-primary to class 12, vocational colleges, only Navodaya schools. Correct option B, pre-primary to class 12. அதாவது சமக்ரா கல்வி எதை ஒன்றுபடுத்துகிறது? இதோட கரெக்ட் ஆப்ஷன் முன் தொடக்க நிலை முதல் 12ஆம் வகுப்பு வரை. சமக்ர சிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா SSA, RMSA அண்டு டீச்சர் எஜுகேஷன் ஸ்கீம்ஸ்ல வருது. அதே போல ப்ரீ பிரைமரியில இருந்து கிளாஸ் 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுது. அண்டு இதோட எய்ம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூனிஃபைடு ஃப்ரேம் ஒர்க், அதாவது ஒற்றுமையான வடிவமைப்பை வழங்கும் நோக்கம் தான் வந்து இந்த சமக்ரா கல்வி திட்டம் வந்து ஒருங்கிணைக்குது. நான் முதலே சொன்னது போல
இந்த சமக்ரா கல்வின்றது SSA RMSA ஆசிரியர் கல்வி திட்டங்களை வந்து ஒருங்கிணைக்குது. அண்ட் முக்கியமா இந்த சமக்ரா கல்வி பார்த்தீங்கன்னா அதோட இயர் வந்து 2018. ரீசென்ட்லி என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்ற டாபிக்ல இந்த சமக்ரா கல்வி அப்படின்றது இம்பார்ட்டன்ட் ஆனது. இதோட இயர் பார்த்தீங்கன்னா 2018. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறோம். இன் விச் இயர் சமக்ர சிக்ஷா வாஸ் லான்ச்டு? கரெக்ட் ஆப்ஷன் நம்ம டைரெக்டாக பார்க்கலாம் இந்த கொஸ்டினில். கரெக்ட் ஆப்ஷன் சி 2018. அதாவது சமக்ரா சிக்ஷா எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? கரெக்ட் ஆப்ஷன் 2018. நம்ம ஏற்கனவே 8th கொஸ்டின்ல பார்த்தோம் சமக்ரா சிக்ஷாவோட இயர். இது யாரால தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால தொடங்கப்படுது. அதாவது MHRD அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களால தொடங்கப்படுது. ஏற்கனவே பார்த்த மாதிரி SSA RMSA ஆசிரியர் கல்வி இது எல்லாமே வந்து இதோட இன்டகிரேட் பண்றாங்க. அண்டு முக்கியமான இன்ஃபோ என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்பள்ளி முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி ஒரு தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட மெயின் விஷனா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்குறோம். விச் 3 schemes were integrated into சமக்ரா சிக்ஷா? இந்த கொஸ்டின்ல டைரக்டா நம்ம கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். SSA RMSA TEன்னு வரணும். தேர் இஸ் எ மிஸ்டேக் ஹியர். டெட் கிடையாது, டீச்சர்ஸ் எஜுகேஷன் தான். TETன்னு சொல்லி ராங்காக வந்து பிரிண்ட் ஆயிருக்குது. ஸோ TE அப்படின்னு மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது சமக்ர சிக்ஷாவில் எந்த 3 திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டன? கரெக்ட் ஆப்ஷன் SSA RMSA TE. சரிங்களா? அதாவது SSA அப்படின்னு சொல்லும்போது சர்வ சிக்ஷா அபியான், அண்ட் RMSA அப்படின்னு சொல்லும்போது ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், அண்டு TE அப்படின்னு சொல்லும்போது டீச்சர் எஜுகேஷன். இந்த 3 திட்டங்கள் தான் வந்து ஒருங்கிணைக்கப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா தரம், சமத்துவம், அனைவரையும் உள்ளடக்கக்கூடிய கல்வி இது எல்லாத்தையுமே வந்து வலியுறுத்துது. அதாவது ஃபோக்கஸிங் குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி, இன்க்ளூஷன் இன் ஸ்கூல் எஜுகேஷன் இது எல்லாம் இதோட முக்கியமான பிளானாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன். What is the main objective of Samagra Shiksha? Options: to promote higher education, to provide quality education from preschool to class 12, to improve adult literacy, to establish new universities. Correct option B, to provide quality education from preschool to class 12. அதாவது சமக்ரா சிக்ஷாவின் முக்கிய நோக்கம் என்ன? கரெக்ட் ஆப்ஷன் முன்பள்ளி முதல் 12ஆம் வகுப்பு வரை தரமான கல்வி வழங்குதல். நம்ம ஆல்ரெடி இந்த இன்ஃபோ பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிஜிட்டல் லேர்னிங், டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லையுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதாவது டிஜிட்டல் கற்றல், ஆசிரியர் பயிற்சி, பள்ளி வசதிகள் மேம்படுத்துதல் முதலியவற்றையுமே வந்து ஊக்குவிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Which is the sector does Samagra Shiksha mainly focus on? Options: health sector, school education sector, agriculture sector, industrial sector. கரெக்ட் ஆப்ஷன் பி ஸ்கூல் எஜுகேஷன் செக்டர். சமக்ரா சிக்ஷா முக்கியமாக எந்த துறையில் கவனம் செலுத்துகிறது? கரெக்ட் ஆப்ஷன் பள்ளி கல்வித்துறை. அதாவது there is a note here. உங்களுக்கு கொஸ்டினை பார்க்கும்போது அது கூடவே இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டுகிட்டே வரும்போது ஒரு சில கேள்விகள் நீங்களாவே ஆன்சர் பண்ணும்போது நமக்கு வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜியில் ஒரு ஸ்டிமுலஸை கிரியேட் பண்ணும். ஒருவேளை நமக்கு வந்து கரெக்டாகவே ஆன்சர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் வந்து முதல்ல இன்ஃபர்மேஷன்ஸில் ஆன்சர்ஸையுமே ஆட் பண்ணி நான் சொல்லிட்டு இருப்பேன். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு இதெல்லாம் வந்து மஸ்ட் இல்லைங்களா? இந்த டாபிக் எல்லாமே சிலபஸில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதுக்காக தான் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஓகே, கமிங் டு த பாயிண்ட் ஆஃப் சமக்ரா சிக்ஷா. அதாவது பள்ளிக்கல்வித்துறையில் மட்டும்தான் இது வந்து கவனம் செலுத்துது. சேர்க்கை, சமத்துவம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்சஸ், குவாலிட்டி, ஈக்விட்டி இதிலெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. அதே போல் தரத்தை வந்து மேம்படுத்துது. உயர்கல்வி, சுகாதாரம், தொழில் ஆகிய துறைகளில் வந்து இதுக்கு வந்து எந்த சம்மந்தமுமே கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இட் டஸ் நாட் டீல் வித் ஹையர் எஜுகேஷன், ஹெல்த் ஆர் இண்டஸ்ட்ரி. அதில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சமக்ரா சிக்ஷா வந்து எதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில் கிடையாது, சுகாதாரம், தொழில் இதிலெல்லாம் வந்து சமக்ரா சிக்ஷா கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறோம். இன் விச் இயர் வாஸ் மிட் டே மீல் ஸ்கீம் லான்ச்டு? இந்த கொஸ்டினோட டைரக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் 1995. அதாவது மதிய உணவு திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? கரெக்ட் ஆப்ஷன் 1995. இந்த மிட் டே மீல் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து 1995 வந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்டு இது வந்து
தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு சத்தான உணவு கொடுக்கறது இதோட நோக்கமா இருக்குது, அதாவது பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரனுக்கு. அதே போல இது மாதிரி கொடுக்கும்போது பள்ளி வருகை மற்றும் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கும் இது ஒரு வாய்ப்பா அமையுதுன்னு பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். த மிட் டே மீல் ஸ்கீம் வாஸ் இனிஷியேட்டட் ஆன். இந்த கொஸ்டின்லையும் டைரக்டா கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, August 15. அதாவது மத்திய உணவு திட்டம் எந்த தேதியில் தொடங்கப்பட்டது? கரெக்ட் ஆப்ஷன் August 15. அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே August 15 அன்னைக்கு 1995ல இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்றாங்க. இது வந்து குழந்தைகளோட நலனில் அரசோட பங்களிப்பை வந்து காட்டுது. கவர்மெண்டோட கமிட்மெண்ட்டை வந்து சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர்ல வந்து சிம்பலைஸ் பண்ணுது. எது இந்த மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்ற இன்ஃபோ. அதே போல ஊட்டச்சத்தோட கல்வி இணைக்கப்பட்டது. The aim was to link nutrition with education. நியூட்ரிஷன் வித் எஜுகேஷன் வந்தாலே நீங்க இந்த மிட் டே மீல் ஸ்கீமை வந்து கண்ணை மூடிட்டு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The main aim of midday meal scheme is to promote sports in schools, to provide nutritious meals to school children, to supply free uniforms, to train teachers. Correct option ஆப்ஷன் பி, to provide nutritious meals to school children. அதாவது மத்திய உணவு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? கரெக்ட் ஆப்ஷன் பள்ளி குழந்தைகளுக்கு சத்தான உணவு வழங்குதல். அதுதான் இதோட மெயின் எய்மா இருக்குது. நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு சில்ட்ரன், மாணவர்களுக்கு சத்தான உணவு வழங்குதல். அதே போல உடல் நலம் மேம்பட்டால் தான் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியும் அப்படின்றதுனால உடல் நலத்துக்கு நிறையவே வந்து சப்போர்ட் பண்றாங்க. பசியால் ஏற்படக்கூடிய பள்ளி விட்டு விலகுதலை வந்து குறைக்குது. அதாவது ஹங்கர் டிராப் அவுட்ஸ் ரேட்ஸ் வந்து குறையுது. இன்டைரக்டா அந்த ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்றாங்க. ஹங்கர் அண்ட் டிராப் அவுட்ஸ் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த மிட் டே மீல் ஸ்கீம் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். த மிட் டே மீல் ஸ்கீம் ஹெல்ப்ஸ் டு ஆப்ஷன்ஸ் increase dropouts rates, increase school attendance, improve children's health and focus on studies, all the above. Correct option ஆப்ஷன் சி, improve children's health and focus on studies. அதாவது மத்திய உணவு திட்டம் எதற்காக உதவுகிறது? கரெக்ட் ஆப்ஷன் குழந்தைகளின் உடல் நலமும் படிப்பில் கவனமும் மேம்படுத்துதல். நம்ம ஆல்ரெடி இந்த இன்ஃபோ பார்த்தோம். அதாவது தினசரி சூடான உணவு வழங்கப்படுவதால் மாணவர்களின் உடல் நலம் மேம்படுகிறது. அதே போல பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு சீராக அனுப்ப தொடங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்கூல்ல நடக்கிறதுனால பேரண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் தேர் சில்ட்ரன் டு ஸ்கூல் ரெகுலர்லி. அதே போல உடல் நலம் மேம்பட்டால் கல்வி திறன் அதிகரிக்குது. பெட்டர் ஹெல்த் இருக்கும்போது பெட்டர் லேர்னிங் அவுட்கம் வருது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சு இந்த திட்டத்துக்கு நல்ல ஒரு ரிசப்ஷன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The midday meal scheme is officially known as options: National Program of Rural Development, National Program of Literacy Mission, National Program of Nutritional Support to Primary Education, National Health Mission. Correct option option C, National Program of Nutritional Support to Primary Education. அதாவது NPNSPE. மதிய உணவு திட்டத்தின் அதிகாரப்பூர்வ பெயர் என்ன? கரெக்ட் ஆப்ஷன் தொடக்க கல்விக்கு ஊட்டச்சத்து ஆதரவு தேசிய திட்டம், NPNSPE அப்படின்னு ஷார்ட்டா சொல்றாங்க. இதோட அபிஷியல் நேம் பார்த்தோம். அதே போல 1995ல லான்ச் பண்றாங்க. முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து மற்றும் கல்வி மேம்பாடு. ஸோ அந்த இயரு, இதோட வேற பேர் என்ன, அதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன, அதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன். ஆபரேஷன் பிளாக் போர்டு வாஸ் லான்ச்ட் இன் த இயர். இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷனை பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, அதாவது 1986 to 88. அதாவது ஆபரேஷன் பிளாக் போர்டு எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, 1986 முதல் 88 வரை. அதாவது ஆபரேஷன் பிளாக் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் லான்ச் பண்றாங்க அப்படின்னா 1986ல இருந்து 88க்குள்ள. அதாவது இந்த ஸ்கீம்ஸை தொடங்குறது, அமுல்படுத்துறது, செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது, இது எல்லாமே 86ல இருந்து 88 வரைக்கும் நடக்குது. முக்கியமான எய்ம் பார்த்தீங்கன்னா தொடக்க பள்ளியோட வசதிகளை மேம்படுத்துறது தான் இதோட நோக்கமா இருக்குது. அதாவது எய்ம் டு இம்ப்ரூவ் பிரைமரி ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ். அதே போல கரும்பலகை, வகுப்பறை, ஆசிரியர்கள், கற்றல் பொருட்கள் வழங்கப்படுது. ப்ரொவைடட் பிளாக் போர்ட்ஸ், கிளாஸ் ரூம்ஸ்,
டீச்சர்ஸ் அண்டு லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தான் இந்த ஆப்ரேஷனல் பிளாக் போர்டோட முக்கியமான எய்மாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர்டிகல் 21A provides? Options are right to equality, free and compulsory education, right to religion, right to freedom. Right to freedom, correct option. Option B, free and compulsory education. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் 21A பிரிவு எதை வழங்குகிறது? கரெக்ட் ஆப்ஷன், இலவச கட்டாய கல்வி. இதோட டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். அதாவது ஆர்டிகல் 21A பார்த்தீங்கன்னா 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். இது எந்த வருஷம் வந்து திருத்துறாங்கன்னா 2002. அதில் தான் வந்து இந்த ஆர்டிகல் 21 இது வந்து சேர்க்குறாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி. அதோட மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு அடிப்படை உரிமை, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னுமே சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 21A பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோ எல்லாமே இருக்குது. 86th அமெண்ட்மெண்ட்டு, 2002 ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அதே போல் 6 முதல் 14 வயதுள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த 21A வந்து ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆர்டிகல்ஸ் ப்ராஹிபிட் டிஸ்கிரிமினேஷன் இன் எஜுகேஷன்? Options Articles 15 and 16, Article 19, Article 21A, Article 32. Correct option, Option A, Articles 15 and 16. அதாவது கல்வியில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்யும் பிரிவு எது? கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ, பிரிவு 15 மற்றும் 16. அதாவது இந்த பிரிவு 15 பார்த்தீங்கன்னா சாதி, மதம், பாலினம் இதுல எல்லாத்துலேயுமே அடிப்படை பாகுபாடு தடை செய்யப்படுது. அதாவது prohibits discrimination based on caste, religion, race, place of birth எல்லாமே. அதே போல பிரிவு 16 பார்த்தீங்கன்னா அரசு வேலைகளில் சம வாய்ப்பு கல்வி, சம வாய்ப்பு அதாவது கல்வி சேவைகள் உட்பட. இந்த இன்ஃபோ பார்த்தீங்கன்னா நமக்கு 6th and 7th புக்கு சிவிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் வரும் இல்லைங்களா, அதுலேயுமே உங்களுக்கு இந்த இன்ஃபோ எல்லாமே இருக்குது. அண்டு அதோட மட்டும் இல்லாமல் இந்த 15, 16 இந்த பிரிவுகள் பார்த்தீங்கன்னா சமத்துவமான கல்வி வாய்ப்பை வந்து உறுதி பண்ணுது, அதாவது என்ஷூர் பண்ணுது. ஈக்குவல் ஆக்சஸ் டு எஜுகேஷன் எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிகல் 15 அண்ட் ஆர்டிகல் 16. நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறோம். த ரைட் டு எஜுகேஷன் RTA ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன். இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் சி, 2009. அதாவது கல்வி உரிமை RTA சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது? கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் சி, 2009. அதாவது இந்த RTA ஆக்ட், RTA அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் இல்லைங்களா, அதுதான் நம்ம வந்து RTA ஆக்ட் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறோம். இந்த ஆக்ட் வந்து 2009 வந்து அறிவிக்கப்படுது. அதாவது 6 முதல் 14 வயதுடைய குழந்தைகளுக்கு கல்வி வந்து அடிப்படை உரிமையாக வந்து அறிவிக்கப்படுது. அதுக்காக தான் இந்த RTA சட்டமே வந்து இயற்றப்படுது. இது எப்போ எஃபெக்டுக்கு வருது, அதாவது நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2010 அந்த அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எஃபெக்ட் வருது. அதே போல் அருகில் உள்ள பள்ளிகளில் இலவச கட்டாய கல்வி வழங்கப்படணும் அப்படின்றத உறுதி செய்து. அதாவது இட் என்ஷூர்ஸ், RTA என்ஷூர்ஸ் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இன் நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கூட இலவச கட்டாய கல்வி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. நிறைய பேர் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வித்தவுட் ஃபீஸ் சேர்க்குறாங்க இல்லைங்களா குழந்தைங்கள. அதுக்கு முக்கியமான அடிப்படை பார்த்தீங்கன்னா இந்த RTA ஆக்ட் தான். இது வந்து 2009 தான் வந்து இந்த சட்டம் இயற்றப்படுது. 6 முதல் 14 வயதுடைய குழந்தைகளுக்கு கல்வியில் அடிப்படை உரிமையாக வழங்கப்படுது. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட், what is the percentage of the seats reserved by RTA Act for weaker sections in private schools? இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் சி, 25%. அதாவது RTA சட்டப்படி தனியார் பள்ளிகள் பின்தங்கிய பிரிவினருக்கான எத்தனை சதவீத இடங்களை ஒதுக்குகிறது? கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் சி, 25%. RTA ஆக்ட் பற்றி பார்த்தோம். அதே போல் அது எவ்வளோ சதவீதம் வந்து கொடுக்கணும், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து எவ்வளோ சதவீதத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% வந்து கொடுக்கணும். அதாவது 25% ரிசர்வேஷன். இன்னும் ஈஸியாக நமக்கு வந்து புரிஞ்சிடும். அதாவது இது எதுக்கு அடிப்படையாக அமைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவம் மற்றும் சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ்க்கும் ஈக்குவாலிட்டி
இதை வந்து உறுதிப்படுத்துறதா வந்து இந்த ஆர்டி ஆக்ட் அமையுது. அதே போல தனியார் கல்வியோட உள்ளடக்கத்தை வந்து ஊக்குவிக்குது, அதாவது ப்ரமோட் பண்ணுது. பிரைவேட் ஸ்கூல்ஸோட எஜுகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுது, இன்க்ளூசிவா வந்து ப்ரமோட் பண்ணுது. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த அடிப்படை திட்டத்தின் கீழே இந்த 25% வருது. நெக்ஸ்ட் ஒன், தீக்ஷா பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட்ஸ் ஆப்ஷன்ஸ், டீச்சர் ட்ரைனிங் மாடியூல்ஸ், மிட் டே மீல்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ், ஆல் தி அபவ். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, டீச்சர் ட்ரைனிங் மாடியூல்ஸ். இங்க தீக்ஷா பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோனிமாவும் இருக்குது. இட் இஸ் ஏ அப்ரிவியேஷன் அண்ட் ஆல்சோ ஏ ஆக்ரோனிம். அதாவது தீக்ஷா தளம் வழங்குவது எது? கரெக்ட் ஆப்ஷன் ஆசிரியர் பயிற்சி தொகுதிகள். ஸோ இந்த தீக்ஷான்றது என்னன்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். இது வந்து ஒரு கவர்மெண்டோட ஒரு பிளாட்ஃபார்மா பார்க்கப்படுது. இதுல என்ன ப்ரொவைட் பண்றாங்கன்னா கண்டென்ட், ட்ரைனிங் மாடியூல்ஸ், லெசன் பிளான்ஸ், டீச்சிங் எய்ட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா டீச்சர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பயன்படுது. அதாவது ஆசிரியர்களோட தொழில்முறை வளர்ச்சிக்கு வந்து முக்கியமா வந்து பயன்படுது இந்த ஆப். நெக்ஸ்ட் ஒன், PM eVidya scheme mainly aims to options reduce dropouts, provide digital education, establish universities, free boarding. Correct option option B, provide digital education. அதாவது பிரதமர் eVidya திட்டத்தின் முக்கிய நோக்கம் எது? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, டிஜிட்டல் கல்வி வழங்குதல். இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா மே 2020, அதாவது COVID-19 அந்த பீரியட்ல லான்ச் பண்றாங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லேர்னிங் ஆக்சஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டிஜிட்டல் கல்வி அணுகல், அதுதான் இதோட வழங்குறதோட நோக்கமா இருக்குது. அதே போல முக்கியமான ஸ்லோகன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் டிஜிட்டல் ப்ரோக்ராம் அண்டு ஒன் கிளாஸ் ஒன் டிவி சேனல். அதாவது ஒரு நாடு ஒரு டிஜிட்டல் தளம், அதே போல ஒரு வகுப்பு ஒரு டிவி சேனல் அப்படின்றது தான் இதோட முக்கியமான ஸ்லோகனா இருக்குது. முக்கியமா பார்த்தீங்கன்னா COVID-19 வந்த பீரியட்ல வந்து மே 2020 இந்த திட்டம் வந்து லான்ச் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ பைசைக்கிள்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு? ஆப்ஷன்ஸ் RMSA, மூவலூர் ராமாமிர்தம் ஸ்கீம், SSA, சமக்ர சிக்ஷா. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, மூவலூர் ராமாமிர்தம் ஸ்கீம். அதாவது தமிழ்நாட்டில் மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டம் எது? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, மூவலூர் ராமாமிர்தம் திட்டம். அதாவது இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் மூலயமா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக வழங்கப்படுது, மாணவிகளுக்கான நலத்திட்டம். அதாவது இலவச சைக்கிள்கள் வழங்கி கல்வியை வந்து என்கரேஜ் பண்றாங்க. அதாவது ரூரல்ல இருக்கக்கூடிய கேர்ள் சில்ட்ரன் வந்து பள்ளி விட்டு விலகுதலை வந்து குறைக்குது இந்த திட்டம். ரொம்ப தொலைவா ஸ்கூல்ஸ் இருக்கிற பட்சத்துல அவங்களால போய் படிக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையை வந்து இந்த திட்டம் வந்து உடைக்குது அப்படின்னே சொல்லலாம். ரெகுலர் ட்ராப் அவுட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இந்த திட்டம். நெக்ஸ்ட் ஒன், இன் விச் இயர் RMSA வாஸ் சப்சியூம்டு அண்டர் சமக்ர சிக்ஷா? இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, 2018. அதாவது RMSA எந்த ஆண்டு சமக்ர சிக்ஷாவில் இணைக்கப்பட்டது? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, 2018. அதாவது 2018 பார்த்தீங்கன்னா RMSA சமக்ரா கல்வியோட வந்து மர்ஜ் பண்றாங்க, இணைக்கப்படுது. தொடக்கத்துல இருந்து 2ஆம் நிலை கல்வி வரை ஒருங்கிணைந்த கல்வி வழங்கப்படுது. எதுல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரியில இருந்து செகண்டரி எஜுகேஷன் வரைக்கும். அதே போல திட்டமிடுவது, நிதி உதவி நடைமுறைப்படுத்துறது, இது எல்லாமே வந்து ஒரே வடிவமைப்புல அமையறது தான் இதோட ஸ்பெஷல். அதாவது பிளானிங், ஃபண்டிங், இம்ப்ளிமெண்டேஷன், இது எல்லாமே அண்டர் இன் ஒன் அம்ப்ரெல்லான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரே வடிவமைப்புல அமையுது. நெக்ஸ்ட் ஒன், which commission recommended 10+2+3 pattern structure? ஆப்ஷன்ஸ் முதலியார் கமிஷன், கோத்தாரி கமிஷன், ராதாகிருஷ்ணன் கமிஷன், செகண்டரி எஜுகேஷன் கமிஷன். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, கோத்தாரி கமிஷன். அதாவது 10+2+3 என்னும் அமைப்பை பரிந்துரைத்த கமிஷன் எது? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, கோத்தாரி கமிஷன். கோத்தாரி கமிஷன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே அந்த இயர் நல்லாவே தெரியும். அதாவது 1964, 66 அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு கொண்டு வராங்க. அதாவது 10+2+3 அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. அதாவது 10 வருட பள்ளி படிப்பு பிளஸ் 2 வருட மேல்நிலை பிளஸ் 3 வருட பட்டப்படிப்பு, இல்லைங்களா? அதான் அந்த பேட்டர்னோட ஷார்ட் ஃபார்ம். திஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்டில் ஃபாலோட் இன் இந்தியா. இந்த நிலை வந்து இந்தியாவில் இன்னுமே வந்து பின்பற்றப்படுது.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்போது பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, 10+2+3+2+2. ஏன்னா இப்போ பிஎட் வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால லாஸ்ட்ல வந்து 2+2 அப்படின்னு முடியும் பாருங்க. அதில் தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேட்டர்ன் வந்து கொண்டு வர்றது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கோத்தாரி கமிஷன் அந்த ரெக்கமெண்டேஷன் இயர் வந்து முக்கியமானது. நெக்ஸ்ட் ஒன், வெகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் வாஸ் எம்பசஸ்டு பை ஆப்ஷன்ஸ் மெக்காலே, வுட்ஸ் டிஸ்பேட்ச், கோத்தாரி கமிஷன், ராதாகிருஷ்ணன் கமிஷன். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, கோத்தாரி கமிஷன். அதாவது கல்வியின் தொழில்மயமாக்கலை வலியுறுத்தியது யார்? கரெக்ட் ஆப்ஷன் கோத்தாரி கமிஷன். நம்ம ஆல்ரெடி அதோட இயர்ஸ் எல்லாமே பார்த்தோம். தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது இந்த கோத்தாரி கமிஷன். அதனால வேலை வாய்ப்பு மற்றும் உற்பத்தி இதெல்லாம் வந்து தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதே போல வேலை வாய்ப்பு மற்றும் உற்பத்தியோட இணைக்குது. அதுதான் இதோட முக்கியமான நோக்கமா இருக்குது. மேல்நிலை பள்ளியில பாத்தீங்கன்னா தொழில் பாடங்கள் சேர்க்க பரிந்துரைக்கப்படுகிறது. வொகேஷனல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து இதோட முக்கியமான ஒரு எய்மா இருக்குது. தொழில் கல்வியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Which commission is also known as the Secondary Education Commission? Options முதலியார் கமிஷன், ஹண்டர் கமிஷன், சார்ஜென்ட் ரிப்போர்ட், ஹார்டாக் கமிட்டி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, முதலியார் கமிஷன். அதாவது இரண்டாம் நிலை கல்வி கமிஷன் என்று அழைக்கப்படுவது எது? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, முதலியார் கமிஷன். இந்த முதலியார் கமிஷன் பார்த்தீங்கன்னா இதோட இயர் வந்து 1952-53 முதலியார் கமிஷன் அல்லது இரண்டாம் நிலை கல்வி கமிஷன், செகண்டரி எஜுகேஷன் கமிஷன். இதுக்கு 2 பேர் இருக்குது. முக்கியமான ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்ட்ரக்சரிங் செகண்டரி எஜுகேஷன் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் இரண்டாம் நிலை கல்வியை வந்து மறுசீரமைக்க கவனம் செலுத்துது. அதே போல பல்நோக்கு பள்ளிகள், பல்வேறு பாடத்திட்டங்கள் முறையில வந்து பரிந்துரைக்கப்படுது. மல்டிபர்பஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் டைவர்சிஃபைடு கோர்சஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த முதலியார் கமிஷன் அல்லது இரண்டாம் நிலை கல்வி கமிஷன் அப்படின்ற கமிஷன்ல சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன். The concept of a national system of education was introduced by options NEP or NEP 1968, NEP 1986, NEP 1992, NEP 2020. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, NEP 1968. அதாவது தேசிய கல்வி முறை என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியது எது? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, தேசிய கல்விக் கொள்கை 1968. NEP அப்படின்னு சொல்லும்போது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அதாவது யார் இதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், தேசிய கல்வி கொள்கையில் தேசிய கல்வி முறை. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இன்ட்ரோடியூஸ் த ஐடியா ஆஃப் எ நேஷனல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா caste or gender should have equal access. அதாவது இந்த caste and credit அப்படின்னு சொல்லும்போது ஜாதி இதெல்லாம் பார்க்காம எல்லாருக்கும் வந்து சம வாய்ப்பு வழங்கணும் அப்படின்றது தான் இதோட முக்கிய நோக்கமா பார்க்கப்படுது. நாடு முழுதும் பார்த்தீங்கன்னா பொதுவான தரநிலைகள் வந்து வலியுறுத்தப்படுது. எம்பசைஸ்டு காமன் ஸ்டாண்டர்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The term Sarvodaya in education was emphasized by options மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, ராஜாஜி, விவேகானந்தா. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, மகாத்மா காந்தி. அதாவது கல்வியில் சர்வோதயா என்ற சொல்லை வலியுறுத்தியவர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, மகாத்மா காந்தி. சர்வோதயா அப்படின்னு சொல்லும்போது வெல்ஃபேர் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்றாங்க. அனைவருக்கும் நன்மை அப்படின்ற பொருள்ல வருது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காந்திஜி அவர்கள் தான் வந்து கல்வியில அடிப்படை கல்வி அல்லது வார்தா திட்டம் அப்படின்ற திட்டத்தை வந்து செயல்படுத்துறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவம், சுயநிறைவு, சமூக சேவை இது எல்லாத்தையுமே வந்து வலியுறுத்துறதுக்காக. அதாவது ஈக்குவாலிட்டி, செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் சர்வீஸ் டு சொசைட்டி, இதுதான் வந்து இதோட முக்கியமான நோக்கமா இருக்குது. நெக்ஸ்ட் ஒன். Who introduced basic education or வார்தா ஸ்கீம்? ஆப்ஷன்ஸ் தாகூர், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, மகாத்மா காந்தி. அடிப்படை கல்வி அல்லது வார்தா திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, மகாத்மா காந்தி. இதுல இருக்கக்கூடிய இன்ஃபோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதாவது பேசிக் எஜுகேஷன் அடிப்படை கல்வியை வந்து
மகாத்மா காந்திஜி அவர்கள் வந்து 1937 வார்தா அப்படின்ற மாநாட்டில் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது வந்து கைத்தொழில் அடிப்படையிலான கற்றல், அதாவது கிராஃப்ட் சென்டர்டு லேர்னிங், அதாவது லேர்னிங் பை டூயிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, செய்யும் போதே வந்து கத்துக்கிறது. அதுதான் இதோட முக்கியத்துவம். இந்த கல்வி மற்றும் உழைப்பின் மரியாதை இதன் மூலமா அறியப்படுது. அதாவது எஜுகேஷன் வித் டிக்னிட்டி ஆஃப் லேபர், இதுதான் இதோட முக்கிய அம்சமா பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன், விச் ரிப்போர்ட் இஸ் நோன் அஸ் த மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா? ஆப்ஷன்ஸ் சார்ஜென்ட் ரிப்போர்ட், மெக்காலே மினிட், வுட்ஸ் டிஸ்பேச், ஹண்டர் கமிஷன். கரெக்ட் ஆப்ஷன் பி, மெக்காலே மினிட். அதாவது இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மேக்னா கார்ட்டா என்று அழைக்கப்படுவது எது? கரெக்ட் ஆப்ஷன் பி, மெக்காலே நிமிட்ஸ். ஞாபகம் இருக்குங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம். அந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் எலாபரேட்டா பார்க்குறோம். அதாவது மெக்காலே மினிட் 1835 இயர் ஞாபகம் வருதுங்களா, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஆங்கில கல்வியை வந்து ஊக்குவிக்குது. அதில் நம்ம 2 லாங்குவேஜ் பார்த்தோம், பர்ஷியன் அண்டு சான்ஸ்கிரிட் பார்த்தோம். அதே போல் ஓரியண்டல் லேர்னிங் டு வெஸ்டர்ன் நாலேஜ், பாரம்பரிய கல்வியிலிருந்து மேற்கத்திய கல்விக்கு திருப்பியது அப்படின்னு சொன்னால் நம்மளோட மெக்காலே மினிட் தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி புக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது 6th அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 1835 இந்த ஒரு முக்கியமான ஒரு கல்விக் கொள்கையை வந்து லார்ட் மெக்காலே வந்து கொண்டு வராரு. அண்ட் சிலபஸில் பாருங்க, இது தனியாகவே வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் பாலிசி கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு த 3 language ஃபார்முலா? இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஏ, NEP 1968. அதாவது 3 மொழி முறைக்கு முக்கியத்துவம் அளித்த கொள்கை எது? கரெக்ட் ஆப்ஷன் ஏ, தேசிய கல்விக் கொள்கை 1968. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம் NEPயோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. அண்டு 1968 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 language ஃபார்முலா அப்படின்னு கொண்டு வராங்க. அதாவது 3 language அப்படின்னு சொல்லும்போது மும்மொழி கொள்கையில் மதர் டங்கு ஆர் ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது ஹிந்தி ப்ளஸ் இங்கிலீஷ், தாய்மொழி பிராந்திய மொழி இந்தி அல்லது ஆங்கிலம் அப்படின்றதுல மும்மொழி கொள்கை திட்டம் வருது. அதே போல தேசிய ஒற்றுமையும் பன்மொழி கல்வியும் இதோட நோக்கமா இருக்குது. அதாவது நேஷனல் யூனிட்டி அண்ட் மல்டிலிங்குவல் லேர்னிங், ஒரு மொழிக்கு மேற்பட்ட மொழியை வந்து அறியும் பொழுது அது மல்டிலிங்குவல் அப்படின்ற ஒரு நிலைக்கு கீழே வருது. ஸோ இதுதான் வந்து இந்த NEP 1968 தான் வந்து பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் அளித்த கொள்கையா பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன், the slogan education for all is associated with options SSA, RMSA, Samagra Shiksha, NEP 2020. கரெக்ட் ஆப்ஷன் ஏ, SSA. அதாவது அனைவருக்கும் கல்வி என்ற முழக்கம் எதனை சேர்ந்தது? கரெக்ட் ஆப்ஷன் ஏ, SSA. SSA வந்து பார்த்தீங்கன்னா 2001, அதாவது தொடக்க கல்வியை பொதுமைப்படுத்தப்படும் நோக்கத்தில் தொடங்கப்பட்டது. எய்ம்ட் அட் யூனிவர்சலைசிங் எலிமெண்டரி எஜுகேஷன். முக்கியமான ஒரு மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபார் ஆல், அதாவது அனைவருக்கும் கல்வி. 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு சேர்க்கை, சமத்துவம், தரம் இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது போல இந்த திட்டம் அமைந்திருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். The scheme of நவோதயா வித்யாலயா was introduced by. இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஏ, 1985 NPE. அதாவது நவோதயா வித்யாலயா திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? கரெக்ட் ஆப்ஷன் ஏ, 1985 NPE. NPE அப்படின்னு சொல்லும்போது நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிராமப்புற திறமையான மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவது இதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. அதாவது ரூரல் டேலண்டட் சில்ட்ரனுக்கு வந்து நவோதயா ஸ்கூல்ஸ் ப்ரொவைட் குவாலிட்டி எஜுகேஷன். அதே போல சமத்துவம் மற்றும் கிராம முன்னேற்றம் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. இட் ஃபோக்கஸஸ் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரூரல் அப்லிஃப்ட்மெண்ட். இதில் தான் இதோட முக்கியமான ஃபோக்கஸாக இருக்குது. அடுத்து, எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அ பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன், செட் பை. ஆப்ஷன்ஸ் தாகூர், காந்தி, சுவாமி விவேகானந்தா, ராதாகிருஷ்ணன். கரெக்ட் ஆப்ஷன் சி, சுவாமி விவேகானந்தா. கல்வி என்பது மனிதனுக்குள் ஏற்கனவே உள்ள பூரணத்தின் வெளிப்பாடு என்று கூறியவர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் சி, சுவாமி விவேகானந்தர்.
இன்னர் பெர்ஃபெக்ஷன் தான் வந்து ஒரு நல்ல கல்வியை வெளிக்கொண்டு வரும், அதாவது அதோட பூரணத்தை வெளிக்கொண்டு வரும் கருவி அப்படின்னு வந்து சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. ஆஸ் எ எஜுகேஷனிஸ்டா பாத்தீங்கன்னா ஆன்மீகமும் அதோட நெறிமுறைகளும் வந்து பாத்தீங்கன்னா கல்வியில முக்கியம் அப்படின்னு சொல்லி அவரோட மாரல் வேல்யூஸ்ல சொல்றாரு. அடுத்து, which scheme replaced the midday meal scheme? Options: PM Poshan 2021, Sarva Shiksha Abhiyan, Operation Blackboard, RMSA. Correct option A, PM Poshan 2021. அதாவது மத்திய உணவு திட்டத்தை மாற்றியது எது? கரெக்ட் ஆப்ஷன் ஏ, பிரதமர் போஷன் 2021. மிட் டே மீல் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா, இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2021 பிரதமர் போஷன் அப்படின்னு மாற்றி அமைக்கப்படுது. அதாவது பிஎம் போஷன் அப்படின்ற ஒரு ஸ்கீம்ல வந்து மாத்துறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா முன் தொடக்க மாணவர்களும் வந்து இதுல சேர்க்கிறாங்க, ப்ரீ பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இதுல ஆட் பண்றாங்க. முக்கியமான நோக்கம் பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து மற்றும் கல்வி இணைந்து வழங்கப்படுவது, அதாவது இட் என்ஷூர்ஸ் நியூட்ரிஷன் பிளஸ் எஜுகேஷன், அதுதான் இதோட முக்கியமான நோக்கமா இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், the main objective of NEPA is option: teacher training and administration, educational planning and administration, midday meals, vocational education. Correct option B, educational planning and administration. அதாவது NEPA-வின் முக்கிய நோக்கம் எது? கரெக்ட் ஆப்ஷன் பி, கல்வி திட்டமிடல் மற்றும் நிர்வாகம். இந்த NEPA அப்படின்னா அதோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இது முக்கியமா வந்து நமக்கு எந்த மாதிரி ஒரு திட்டமிடலை கொடுக்குது அப்படின்னா நிர்வாகத்தில் ஆராய்ச்சி, பயிற்சி, ஆலோசனை இதெல்லாம் கொடுக்குது. அதாவது கன்சல்டன்சி இன் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். அதே போல கல்வி கொள்கை வடிவமைப்பாளர்கள் நிர்வாகிகளுக்கு உதவுது. அதாவது பாலிசி மேக்கர்ஸ், கரிக்குலம் மேக்கர்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்வி கொள்கைகளை வந்து வழங்குது. அதுதான் வந்து NEPA-வோட முக்கியமான நோக்கமா இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், which scheme aims to provide scholarships to SC/ST girls for secondary education? Options: KGBV, National Scheme of Incentive to Girls, RMSA, all the above. Correct option B, National Scheme of Incentive to Girls. அதாவது இரண்டாம் நிலை கல்விக்காக SC/ST மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் எது? கரெக்ட் ஆப்ஷன் மாணவிகளுக்கான தேசிய ஊக்குவிப்பு திட்டம். இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா SC/ST மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டமாக பார்க்கப்படுது. இரண்டாம் நிலை கல்வியில பள்ளியை விட்டு விலகுவதை குறைக்கிறது, அதாவது டிராப் அவுட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அதே போல சமத்துவம் மற்றும் மாணவிகளின் கல்வியை ஊக்குவிக்கிறது. இட் ப்ரொமோட்ஸ் ஈக்விட்டி அண்ட் கேர்ள்ஸ் எஜுகேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எந்தெந்த திட்டங்களுக்கு வந்து மாணவிகளுக்கு அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பெண் கல்வி அப்படின்ற இன்ஃபோக்குள்ள வந்துடும். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அதுக்கு ரிலேட்டடாக கேட்பாங்க. மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே சேர்ந்து அந்த திட்டம் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். பர்டிகுலர்லி கேர்ள்ஸ், இந்த வந்து சைக்கிள் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய SC/ST மாணவிகளுக்குன்னு குறிப்பாக இருக்கு பாருங்க, இதுலலாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த இன்ஃபோஸை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், which program provides ICT enabled education in schools? Options: ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், ICT schools, PM Poshan, சமக்ர சிக்ஷா. கரெக்ட் ஆப்ஷன் பி, ICT schools. அதாவது பள்ளிகளில் ICT அடிப்படையிலான கல்வி வழங்கும் திட்டம் எது? கரெக்ட் ஆப்ஷன் ICT ஸ்கூல்ஸ். உங்களுக்கு மேக்சிமம் நீங்கள் ஆப்ஷனை பார்க்கும்போதே இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சரை வந்து நீங்கள் யூகிச்சிருப்பீங்க. அண்ட் அதோட இன்ஃபோஸ் பார்க்கலாம். இந்த ICT ஸ்கூல்ஸ் அப்படின்ற திட்டம் பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மூலமாக வந்து கல்வியை மேம்படுத்துறதுக்காக அறிமுகம் செய்யப்பட்டது. அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் இது வருது. அதே போல் கணினி கற்றல், டிஜிட்டல் வகுப்பறைகள், மின் வளங்களை வந்து கொடுக்குது. கம்ப்யூட்டர் எய்டட் லேர்னிங்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸு, ரிசோர்ஸஸ் இதில் எல்லாமே. அதே போல் டிஜிட்டல் இடைவெளிகளை வந்து குறைக்குது. இதெல்லாம் தான் இதோட முக்கியமான எய்மாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன், த மோட்டோ ஆஃப் RMSA இஸ் ஆப்ஷன்ஸ்: குவாலிட்டி எஜுகேஷன் அட் அ செகண்டரி ஸ்டேஜ், லிட்ரஸி ஃபார் ஆல், கேர்ள்ஸ் எஜுகேஷன் ஒன்லி, வொகேஷனல் எஜுகேஷன்.
கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ குவாலிட்டி எஜுகேஷன் அட் செகண்டரி ஸ்டேஜ். அதாவது RMSAவின் முழக்கம் எது? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ இரண்டாம் நிலை கல்வியில் தரமான கல்வி. RMSA ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 2009. எதை டார்கெட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி எஜுகேஷன் கிளாஸஸ் 9th and 10th. அண்ட் அதோட மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எஜுகேஷன் அட் செகண்டரி ஸ்டேஜ். அப்படின்னா இரண்டாம் நிலை கல்வியில் தரமான கல்வி, சேர்க்கை, சமத்துவம், அடிப்படை வசதி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆக்சஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இதிலெல்லாம் வந்து கவனம் செலுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், who is considered the father of basic education in India? Options Tagore, Mahatma Gandhi, Radhakrishnan, Macaulay. Correct option option B Mahatma Gandhi. இந்தியாவில் அடிப்படை கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பேசிக் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடிப்படை கல்வியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார். ஆல்ரெடி நம்ம வந்து வார்தா ஸ்கீம் பார்த்தோம் 1937. லேர்னிங் பை டூயிங் பார்த்தோம் இல்லைங்களா? செய்து கற்றல் முறை மூலமாக கைத்தொழில், உழைப்பின் மரியாதை இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதாவது கிராஃப்ட் ரிலேட்டடாக, செல்ஃப் ரிலையன்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம். அவர் தான் வந்து அடிப்படை கல்வியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார். நெக்ஸ்ட் ஒன், விச் இயர் வாஸ் டிக்ளேர்ட் ஆஸ் இன்டர்நேஷனல் லிட்ரஸி இயர்? இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ 1990. சர்வதேச கல்வி அறிவு ஆண்டு என அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ 1990. யார் வந்து இந்த இன்டர்நேஷனல் லிட்ரஸி இயரை வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் தான் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. 1990 வந்து சர்வதேச கல்வி அறிவு ஆண்டா வந்து அறிவிக்கிறாங்க. ஐநா வந்து அறிவிக்குது. அதாவது உலக அளவில் கல்வி அறிவு முயற்சிகளை வந்து ஊக்குவிக்கிறது தான் வந்து இவங்களோட முக்கிய நோக்கமாக இருக்குது. அதே போல வயது முதிர்ந்தோரின் கல்வி மற்றும் எழுத்தறிவு ஒழிப்பு வந்து வலியுறுத்தப்படுது. எராடிகேஷன் ஆஃப் இல்லிட்ரஸி இது எல்லாம் வந்து இன்டர்நேஷனல் லிட்ரஸி இயரோட முக்கியமான அப்ஜெக்டிவா பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன், ஆபரேஷன் பிளாக் போர்ட் aimed at improving options are college infrastructure, primary school facilities, vocational schools, teacher training institutes. Correct option option B primary school facilities. அதாவது ஆபரேஷன் பிளாக் போர்டு எதை மேம்படுத்த விரும்பியது? கரெக்ட் ஆப்ஷன் தொடக்கப்பள்ளி வசதிகள். இயர் ஞாபகம் வருதுங்களா? ஆபரேஷன் பிளாக் போர்டு 86 to 88. பிரைமரி எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது தொடக்கப்பள்ளி வசதிகளை மேம்படுத்துது. கரும்பலகை, வகுப்பறை ஆசிரியர்கள், கற்றல் பொருட்கள் வழங்கப்படுது. பள்ளிகளுக்கு வந்து குறைந்தபட்ச வசதிகள் வந்து உறுதி செய்யப்படுது. மினிமம் எசென்ஷியல் ஃபெசிலிட்டிஸை வந்து ஸ்கூல்ல வந்து உறுதி செய்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், who introduced the concept of learning without burden? Options Yashpal Committee 1993, Kothari Commission, Mudaliar Commission, NEP 1986. Correct option option A Yashpal Committee 1993. அதாவது கற்றல் சுமையின்றி கல்வி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியது யார்? கரெக்ட் ஆப்ஷன் யஷ்பால் குழு 1993. இந்த யஷ்பால் குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா 1993 கற்றல் சுமையின்றி கல்வி அப்படின்ற அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. அதாவது மனப்பாட கற்றல், ஹெவி ஸ்கூல் பேக்ஸ் எடுத்துட்டு போறது, இந்த செயல்பாடோட அடிப்படையில வந்து இந்த கற்றலை வந்து பரிந்துரைக்கிறாங்க. அதாவது ரொம்ப பேர்டன் இல்லாம படிக்கிறது, சுமையின்றி கற்றல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யஷ்பால் குழுவோட பரிந்துரைகள்ல வருது. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி நோ பேக் டே அப்படின்னுமே வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து கடைபிடிக்கிறாங்க. கேரளாவில் இது அமெண்ட்மெண்ட்ல இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காவது இந்த இன்ஃபோ தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நோட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இன் விச் இயர் த NPE 1986 வாஸ் மாடிஃபைடு? இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி 1992. அதாவது தேசிய கல்விக் கொள்கை 1986 எந்த ஆண்டில் திருத்தப்பட்டது? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி 1992. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா 1986 தான். திருத்தப்பட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா 1992. அதே போல் வொகேஷ்னல் எஜுகேஷனுக்கும் டீச்சர் எஜுகேஷனுக்கும் வந்து
புதுசா வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து இதுல கொடுக்கப்படுது. தொழிற்கல்வி மற்றும் ஆசிரியர் கல்வி இதற்கு ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க மாடிஃபை ஆனதுக்கு அப்புறமா. நெக்ஸ்ட் ஒன், விச் ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூலிங் ஃபார் எஸ்சி எஸ்டி கேர்ள்ஸ்? இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் பி கேஜிபிவி. எஸ்சி எஸ்டி மாணவிகளுக்கு தங்குமிட வசதி கொண்ட கல்வி வழங்கும் திட்டம் எது? கரெக்ட் ஆப்ஷன் பி கேஜிபிவி. ஸோ கேஜிபிவி அதோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா. இந்த ஸ்கீம் வந்து 2004 லான்ச் பண்றாங்க. இது வந்து சிறுபான்மை மாணவிகளுக்கான தங்குமிட பள்ளிகளை வழங்குகிறது. நல்லா நோட் பண்ணணும், சிறுபான்மை மாணவிகளுக்கான, அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஃபார் மைனாரிட்டி கேர்ள்ஸ். இது வந்து எதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மற்றும் தொலைவா இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களின் பெண் கல்வியை ஊக்குவிக்கிறது. ரூரல் ரிமோட் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸுக்கு எஜுகேஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹூ எம்பசிஸ்டு நேச்சுரலிசம் இன் எஜுகேஷன்? ஆப்ஷன்ஸ் ரூசோ, ஃப்ரோபல், பெஸ்டாலசி, மாண்டெசரி. கரெக்ட் ஆப்ஷன் ஏ ரூசோ. இயற்கை கல்வியை வலியுறுத்தியவர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் ஏ ரூசோ. ரூசோவை தான் நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் நேச்சுரலிசம் அப்படின்னு சொல்றோம். இயற்கை கல்வியின் தந்தை அப்படின்னு ரூசோ அழைக்கப்படுறாரு. அதே போல கல்வி வந்து இயற்கை விதைகளை வந்து பின்பற்றணும் அப்படின்ற ஒரு பிரின்சிபிளோடு இருக்கிறவர் தான் ரூசோ. அதே போல லேர்னிங் பார்த்தீங்கன்னா சைல்ட் சென்டர்டா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும், நேச்சுரலா அதோட growth இருக்கணும் அப்படின்லாம் அவரோட பிரின்சிபிள்ஸ்ல சொல்வாரு. அதாவது குழந்தை மையப்படுத்தப்பட்ட கல்வி, சுதந்திரமான கல்வி, இயற்கையான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்றதுல அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருந்த ஒரு எஜுகேஷனிஸ்ட் ரூசோ. அண்ட் there is a note here. எஜுகேஷன் மெத்தடாலஜியில் பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்லேயுமே இந்த மாதிரி எஜுகேஷனிஸ்ட் கொடுத்துருந்தாங்க, அண்டு நியூ சிலபஸ்லேயுமே எஜுகேஷனிஸ்ட் எல்லாருமே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். தி லாஸ்ட் ஒன், தாகூர்ஸ் எஜுகேஷனல் philosophy is centered on options discipline, freedom and nature, industrial skills, all the above. கரெக்ட் ஆப்ஷன் பி ஃப்ரீடம் அண்ட் நேச்சர். அதாவது தாகூரின் கல்வி தத்துவம் எதை மையமாக கொண்டது? கரெக்ட் ஆப்ஷன் பி சுதந்திரமும் இயற்கையும். காந்தியை போலவே தாகூரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கல்வி தத்துவத்தில் சுதந்திரம், படைப்பாற்றல், இயற்கையாக கற்றல் இதெல்லாமே வந்து எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரீடம், கிரியேட்டிவிட்டி, லேர்னிங் இன் நேச்சர் இது எல்லாமே. அண்டு தாகூர் அப்படின்னு சொல்லும்போது சாந்தினிகேத்தன் அப்படின்ற பள்ளியை உருவாக்கி பின்னாளில் அது வந்து விஸ்வபாரதியாக வந்து உருவெடுக்கும், அதாவது பல்கலைக்கழகமாக வந்து உருவெடுக்கும். அதே போல் கற்பனை திறன், சுய வெளிப்பாடு இதெல்லாமே வந்து அந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கற்பனை திறன், சுய வெளிப்பாடு இது எல்லாமே வந்து நடைமுறையில் இருக்கும். இமேஜினேஷன் அண்ட் செல்ஃப் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப் டு திஸ் உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜியில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இம்பார்ட்டன்ட் 50 MCQs இன்ஃபோஸோட நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.